மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல 2 மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம், பேசலாம். ராஜபக்சர்களுடைய சகா அஜித் நிவால் கப்ராலுக்கு எதிராக 184 கோடி ரூபாவை அரசுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி மேல் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய சங்கதி என்ன பின்னணியில இந்த ஒரு பிரச்சனை உருவானது அப்படின்ற விஷயத்த பேசுறதோட சாக்குப்போக்கு சொல்லுகின்ற கோட்டபாய ராஜபக்சே சுத்தி நடக்கின்ற வழக்கு குறித்த பல்வேறு விஷயங்களை பேசலாம். முன்னைய நாள் மத்திய வங்கியினுடைய ஆளுநராக இருந்தவர் தான் அஜித் நிவால் கப்ரால். அஜித் நிவால் கப்ரால் மற்றும் அந்த மத்திய வங்கியினுடைய மிக முக்கியமான பொசிஷன்ல இருந்தவங்க தர்மசேன மற்றும் வசந்த ஆனந்த சில்வா, கருணாரத்ன ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் தொடுத்த வழக்கிற்கான தீர்ப்பு தான் இப்படி விழுந்திருக்குது. இவர்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2011ஆம் ஆண்டு காலப்பகுதியில கிரேக்க நாடு மிகப்பெரிய ஒரு நட்டத்துல இருக்கும்போது தெரிந்து கொண்டே அதனுடைய பிணைமுறைகளை வாங்கி அரசுக்கு ஏற்பட்ட நட்டம் கிட்டத்தட்ட 184 கோடியே 32,67,595 ரூபாய். 65% அரசுக்கு நட்டம் ஏற்படுவதற்கு இவங்க காரணமாக இருந்தாங்க. தெரிந்து கொண்டே அந்த நாடு பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடையுது அப்படின்னு ஒரு விஷயம் தெரிந்து கொண்டே அரச பணத்தை முதலீடு செய்ததுனால இந்த நட்டம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டின் கீழ் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் தொடுத்த வழக்கினுடைய தீர்ப்பு தான் இது. இந்த வழக்கு டிசம்பர் 17ஆம் தேதி எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிற சந்தர்ப்பத்தில் அஜித் நிவால் கப்ராலுடைய சட்டத்தரணிகள் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது தொடர்ந்து பயணித்த சிக்கலை உண்டாக்கும் அப்படின்றதுனால ஏதோ ஒரு செட்டில்மெண்ட்க்கு வரலாம் அப்படின்னு சொல்லி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய உறுப்புரிமை 68 கீழ் அது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமரசமாக இந்த ஒரு வழக்கை தீர்த்து கொள்ளலாம், ஏற்பட்டிருக்கிற நட்டங்களை நாங்க தருகிறோம் அப்படின்ற ஒரு உடன்பாட்டுக்கு கீழே அஜித் நிவால் கப்ராலுடைய சட்டத்தரணிகள் அப்படியான ஒரு வேண்டுகோளையும் ஒரு கோரிக்கையும் வச்சதுக்குனங்க இந்த ஒரு வழக்கை சுமூகமாக முடிச்சு கொள்கின்ற ஒரு இடத்துக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் வந்திருக்காங்க. அந்த வகையில தான் அரசுக்கு ஏற்பட்ட மொத்த நட்டத்தையும் அவங்க தருவதாக ஒப்புக்கொண்டதுக்கு இணங்க மேல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி முகமது நிஹால் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. இந்த தீர்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசுக்கு ஏற்பட்ட இந்த மொத்த நட்டத்தையும் குற்றம் சாட்டப்பட்டவங்க அரசுக்கு வழங்கணும். அந்த வகையில அஜித் நிவால் கப்ரால் இந்த நிபந்தனைக்கு கீழே விடுதலையானாரு. இந்த தொகையை கட்ட அவர் தவறும் பட்சத்துல இந்த வழக்க மேலும் கொண்டு செல்வதான தீர்ப்பு தானது. மற்ற 3 பேரையும் எந்த நிபந்தனை இல்லாமல் இந்த வழக்கிலிருந்து நீதிபதி அவங்க விடுதலை செய்த சம்பவம் நேற்று பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர்கள் இந்த வழக்கை கையில் எடுத்தது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு வழக்கு 2014ஆம் ஆண்டு விசாரணைக்கு வந்தது. ஆனா அதுக்கு பிறகு வந்த நல்லாட்சி, அந்த பொல்லாதாட்சி இது குறித்து எந்த ஒரு விஷயங்களையும் செய்யல. அப்படியே போற இந்த சந்தர்ப்பத்துல தான் 2024ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் திகதி லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இந்த ஒரு விஷயத்தை மீள விசாரணைக்கு உட்படுத்தி கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்யறாங்க. உடனடியாக அஜித் நிவால் கப்ரால் போன்றவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல எங்காவது ஓட்ட உடசல் இருக்குமா அப்படின்னு பார்த்து இதுக்கு எதிரான ஒரு எஃப்ஆர் வழக்கை தாக்கல் செஞ்சாங்க. அதன் அடிப்படையில அங்கிருந்த சிக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய தலைவர் கைச்சாத்திட்ட விதத்துல ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு, அந்த டேட்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒரு காரணத்தை வச்சு இந்த கேஸ்ல இருந்து விடுதலையாகி பத்திரமாக சந்தோஷமாக வீட்டுக்கு போனாங்க. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய தலைவர் ரங்க திசாநாயக் ஒரு நீதிபதி இல்லையா, எப்படா இதை பிடிக்கலாம், எங்கடா சுத்தி பிடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு மீண்டும் இந்த வழக்கை 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் திகதி மீண்டும் இந்த வழக்கை தாக்கல் செய்யறாங்க. இந்த வழக்கு இப்படி நடக்கிற நேரத்துல தான் போதுண்டா சாமி, சுத்தி வளைச்சு பிடிச்சிருவாங்க அச்சத்துல அஜித் நிவால் கப்ரால் போன்றவங்க என்ன பண்ணினாங்கன்னா, ஒரு சமரசத்துக்கு வரலாம், நட்டம் தானே உண்டாகியாச்சு, நீங்களும் விடுற மாதிரி இல்லை, அதனால நாங்க இதை முறையாக செட்டில் பண்றோம், எங்களை இந்த கேஸ்ல விடுதலை செய்யுங்க ஒரு உடன்படிக்கைக்கு வந்ததுனால இந்த ஒரு வழக்கினுடைய தீர்ப்பு இப்போது அரசுக்கு நட்டமான மொத்த சொத்தையும் மொத்த கணக்கையும் 184 கோடிக்கும் அதிகமான பணத்தை அஜித் நிவால் கப்ரால்ல இருந்து புடுங்குகின்ற தீர்ப்பு வந்தது என்பது ஆரோக்கியமாக பார்க்கப்படுது. இலங்கையினுடைய 2019 தொடக்கம் 22 காலப்பகுதியில் நடந்த பொருளாதார பிரச்சனைக்கு
அந்த பிரச்சனைக்கு காரணமாக இருந்தவங்க அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை தீர்ப்பாக வழங்கியது. அதுல கோட்டாபய ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ, பெசில் ராஜபக்ஷ, 4வது இடத்துல இருக்கிறவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஜித் நிவால் கப்ரால். இப்படியானவங்க தான் நாட்டை திண்டு தண்ணி குடிச்சிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி சத்தம் இல்லாம ஒரு பக்கத்துல உட்கார்ந்தாங்க. நான் நினைக்கிற மாதிரி இதுவரைக்கும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால மிகப்பெரிய ஒரு தொகை மக்கள் பணத்தை மீண்டும் எடுத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கேஸாகத்தான் இருக்க முடியும். அஜித் நிவால் கப்ரால் 184 கோடியே 32 லட்சம் இந்த பணத்தை 3 மாதத்துக்குள்ள எப்படி கொடுப்பாரு அப்படின்றதுதான் தெரியல. பொறுத்து பார்க்கலாம். அது தவறும் பட்சத்துல இவர வழக்கு தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் தான் இந்த வழக்கு இப்போதைக்கு முடிக்கப்பட்டிருக்கு. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோட்டாபய ராஜபக்ச சாட்சி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி பல்வேறு சாக்கு போக்குகளை சொல்லி தவிர்த்து வருகின்ற வழக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லலித் குகன் என்று சொல்லப்படுகின்ற 2 பேர் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட செய்தி அல்லது காணாமல் ஆன செய்தி குறித்த விடயம்தான் அது. இந்த லலித் குகன் அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா லலித் அவிசாவளையை சேர்ந்தவர். ஜேவிபி கட்சியிலிருந்து விலகி அரசியல் செயற்பாடுகளையும் மனித உரிமை சம்பந்தமான விடயங்களையும் ஈடுபட்டவர். குகன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். அவர் மனித உரிமை செயற்பாளராக இருந்தவர். இந்த 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மனித உரிமை தினத்தன்று காணாமல் ஆக்கப்பட்டவங்களுக்கு உரிமை வேணும், அவங்களுக்கான தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராமை அரேஞ்ச் பண்றாங்க. இது நடக்குது 2011ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி. குகண்ட வீட்டுல இருந்து லலித்தும் குகனும் மாலை அந்த தினத்தண்டு பைக்ல போறாங்க. போனவங்க தான் இதுவரைக்கும் எந்த செய்தியும் கிடையாது. இவருடைய பைக்கை ஒரு பிரதேசத்துல இருந்து கண்டெடுக்கிறாங்க போலீசார். விசாரணைகளை தெரிய வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரையும் குறித்த பிரதேசத்துல 2 வேன்ல 2 பைக்ல வந்தவங்க வழி மறைத்தார்கள் என்ற சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு பிறகு எங்களுக்கு என்ன ஆனது ஏதானது கோர்ட்ஸுக்கும் வரல, எங்கும் வரல, இருந்தாங்களா என்ற எந்த செய்தியும் இல்லை. இந்த சந்தர்ப்பத்துல தான் இந்த இருவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2012ஆம் ஆண்டு கோர்ட்ஸுக்கு கைது செய்யப்பட்டவங்களை கொண்டு வாங்க அப்படின்ற ஒரு அமைப்புல ஒரு மனுவை தாக்கல் செஞ்சாங்க. அந்த மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் விசாரணைக்கு உட்படுத்தியது. விசாரிச்சு சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாழ் நீதிமன்றத்துக்கு சொன்னாங்க இது குறித்து விசாரிச்சு அறிக்கையை சமர்ப்பிங்க அப்படின்னு சொல்லி. உடனடியாக இது சம்பந்தமான விசாரணைகளை தொடங்குற சந்தர்ப்பத்துல தான் கோட்டாபய ராஜபக்ச அந்த சாட்சியம் அளிக்கின்ற லிஸ்டுக்குள்ள உள்வாங்கப்படுறாரு. அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்றைய தினம் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் இவருன்ற வகையில அன்றைய தினம் கெஹலிய ரம்புக்கோல்ல 2011ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி அவர்தான் அமைச்சர் தீர்மானங்களை சொல்றவராக இருந்தாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா குகனும் லலித்தும் கைது செய்யப்பட்டு இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறாங்க, பத்திரமாக இருக்கிறாங்க, கோர்ட்ஸுக்கு முன்னிலைப்படுத்துவோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. இப்போ இது சம்பந்தமான ஒரு விசாரணையில கெஹலிய ரம்புக்கோல்லையும் சாட்சியாளராக ஆக்கப்பட்டதோட அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா குறித்த தினத்துல அவங்க இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டாங்க, பத்திரமாக இருந்தாங்க, அதுக்கு பிறகு என்ன ஆனது என்பது எனக்கு தெரியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. அப்படியாக இருந்தா ஊடக அறிக்கையை விட்டவரையே விசாரிக்கிற பட்சத்துல பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த அமைச்சருடைய செயலராக இருந்தவர் கோட்டாபய ராஜபக்ஷ. அதனால 2017ஆம் ஆண்டுல இருந்தே அவரை விசாரணைக்கு உட்படுத்துறதுக்கான லிஸ்ட்ல அவரை பேரை உள்வாங்கினாங்க. 2019ஆம் ஆண்டு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது யாழ் நீதிமன்றம் ஒரு நோட்டீஸ் அனுப்பியது கோட்டாபய ராஜபக்ஷைய வாக்குமூலம் பெறணும் அப்படின்னு சொல்லி. இந்த சந்தர்ப்பத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கோட்டாபய ராஜபக்ஷ இதை தவிர்க்கிறதுக்காக மேன்முறையீட்டு நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கலை செய்யறாரு. இது செய்தி விசாரணைக்கு வரும்பொழுது இவர் ஜனாதிபதியா ஆகிட்டாரு. இவருக்காக முன்னிலையான சட்டத்தரணிகள் என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஜனாதிபதி எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்ல வாக்குமூலம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பையும் வாங்கி கொண்டாங்க. தேவையில்லை அப்படின்னு சொல்லி மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்குது. இதை சவாலுக்கு உட்படுத்தி என்ன பண்ணினாரு நுவான் போபகே என்று சொல்லப்படுகின்ற சட்டத்தரணி ஒரு ஸ்பெஷல் மனுவை தாக்கல் செய்து இல்ல எங்களுக்கு இவர் சாட்சி சொல்லி ஆகணும், 2 பேர் காணாமலாக்கப்பட்ட சங்கதி குறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்குனங்க அந்த சந்தர்ப்பத்துல கோட்டாபய ராஜபக்ஷைய இந்த நாட்டு மக்கள் ஜனாதிபதி கதிரில் இருந்து இறக்கி ஓடோட விரட்டி விட்டாங்க. இது சாதகமா பயன்படுத்தி இந்த சட்டத்தரணி இந்த தருணத்துல இந்த விசாரணைக்கு ஒத்துழைக்கணும், சாட்சி அளிக்கணும் என்ற ஒரு கோரிக்கை முன்வச்சதுனால
இது உச்ச நீதிமன்றத்துல இந்த கேஸ் விசாரணைக்கு எடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்துல உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோட்டாபய ராஜபக்ச இது குறித்து விசாரணையில சாட்சி சொல்லி ஆகணும். அவருக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருக்குமாக இருந்தால் அத அந்த நீதிமன்றத்துல சொல்லணும். போய்த்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி 4 வாரத்துக்குள்ள இது குறித்த முடிவுக்கு கோட்டாபய ராஜபக்ச வந்தாகணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்ததுனால யாழ் நீதவான் நீதிமன்றம் இதை மேற்கொண்டு விசாரணைகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சது. நேற்றைய தினம் இந்த ஒரு விஷயம் விசாரணைக்கு வருது. வந்ததுக்கு பிறகு இவருடைய கோட்டாபய ராஜபக்ச அவங்களுடைய சார்பாக முன்னிலையான சட்டத்தரணிகள் என்ன சொன்னாங்கன்னா, இவருக்கு அச்ச சூழல் இருக்கு, பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கு. அதனால வேற எங்காவது நீதிமன்றங்கள்ல இவர் சாட்சி சொல்ல தயாரா இருக்கிறாரு அல்லது ஜூம் முறையில இவரை சாட்சியில பெறலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்தினாங்க. ஆனா பாதிக்கப்பட்ட தரப்புல முன்னிலையான சட்டத்தரணி நுவான் போபகே என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரடியாக சாட்சி சொல்லி ஆகணும், அதை தவிர்க்க முடியாது அப்படின்ற ஒரு வாதத்தை முன்னிறுத்தினாரு. 2 தரப்பினுடைய விஷயங்கள் எல்லாம் கருத்துல கொண்டு உள்வாங்கிய நீதிபதி என்ன பண்ணினாங்கன்னா, பிப்ரவரி மாதம் 6ஆம் திகதி இது குறித்த தீர்ப்பை சொல்வதாக அறிவிச்சு அதை தள்ளி வச்சாங்க. லங்காதீப செய்தி நாளிதழுக்கு ஒரு செவ்வியை வழங்கி இருந்தாரு. அந்த செவ்வியில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊடகங்களை கேட்டாரு, அந்த காலப்பகுதியில லலித் குகன் காணாமலாக்கப்பட்டது சம்பந்தமா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு, அவங்க யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஒத்த வார்த்தையில பதில் சொல்லியிருந்தாரு. சரி, ஒரு பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளராக இருவர் காணாமலாக்கப்பட்ட செய்தி குறித்து பத்திரிகைகளையாவது நீங்க தெரிஞ்சுக்கலையா? இல்ல இது ஒரு அரசியல் நோக்கத்துக்காக பேசப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கடந்து போக ஆரம்பிச்சாரு. அப்போது கேட்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இது குறித்து ஏன் நீங்க தேடி பார்க்கல அப்படின்றதுக்கு, இது குறித்து ஊடகங்களுக்கு சொல்ல முடியாத காரணம் பாதுகாப்பு துறை, அதாவது புலனாய்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஊடகங்களை சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாரு. நீங்க புலனாய்வு பிரிவுகளை சேர்ந்தவர் இல்லையே, நீங்க ஒரு பாதுகாப்பு அமைச்சருடைய செக்ரட்டரி தானே, உங்கள் மீது தானே இப்போது பல்வேறு விஷயங்கள் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது அப்படின்னு சொன்ன நேரம், அப்படியான பழி வார்த்தைகளுக்கு நாங்க பதில் சொல்வோம், எங்கு வந்தாலும் முன்னிலையாகுவோம் அப்படின்னு சொல்லி சொன்ன கோட்டாபய ராஜபக்ச எதற்காக நீதிமன்றம் அடைத்தும் பாதுகாப்பு அது இதுன்னு சொல்லி பல்வேறு காரணங்களை சொல்லி இதை கடந்து போறார் அப்படின்ற கேள்விகளும் விமர்சனங்களும் இப்போது எழ ஆரம்பிச்சிருக்குது. நீதித்துறை அனைவருக்கும் சமமானது, சட்டம் அனைவருக்கும் சமம் என்ற வகையில நிச்சயமாக முன்னாள் ஜனாதிபதியா, பின்னால் ஜனாதிபதியா, இந்நாள் ஜனாதிபதியா யாராக இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னால பதில் சொல்லணும். அதுதான் நீதித்துறையினுடைய சுயாதீனம் என்ற ஒரு விஷயம் இப்போது நிலைநாட்டப்பட்டிருப்பது என்பது ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஒரு விஷயம் குறித்து என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.